உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். ஓகே சார். கோட்டை அருகே உள்ள நடுவிக்காடு தனியார் பள்ளியில் பயிலும் 19 மாணவர்கள் இன்று காலை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்துக்கு வந்து சிபிஎஸ்இ அனுமதியின்றி செயல்பட்ட பள்ளியில் தங்கள் பிள்ளைகள் வந்து படித்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நாளை 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்க உள்ள நிலையை ஹால் டிக்கெட் வழங்கவில்லை என கோரி மாவட்ட ஆட்சியர் அந்த முகாமை வந்தனர். அதுக்கு அங்கு இருந்த காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் தகவல் தெரிவிக்கும்படி தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீண்டமாக காத்திருந்தனர். அதன் பின்னராக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் பள்ளி தாளாளர் ஆகியோரும் பேச்சுவார்த்தை நடத்தியனர். அதில் அப்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாதும் தெரிய வந்தது. இதன் காரணமாக நாளை தேர்வு எழுத முடியாத நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பெற்றோர்கள் புகாரை ஆய்வு செய்த கல்வித்துறை அதிகாரிகள் NIOS திட்டம் மூலமாக தனியாக இந்த மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு வருகிற மார்ச் மாதம் அல்லது அப்ளை செய்தால் ஏப்ரல் அல்லது ஜூன் மாதம் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற சான்றிதழ் இருக்க வேண்டும், ஆனால் மற்றும் கல்வி தகுதி இருக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கு தற்போது 8ஆம் வகுப்பு தகுதியே இல்லாத காரணத்தினால் இந்த மாணவர்கள் அந்த தேர்வு எழுதி தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் நாளைக்கு முழுமையாக தேர்வு எழுத முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இவர்கள் ஏப்ரல் அல்லது ஜூன் மாதம் தேர்வு எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனாலும் அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் வேற ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு சான்றிதழ் பெற்று இவர்கள் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு எழுத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இருந்த போதும் அந்த மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோர்கள் கூறுவது தங்கள் பிள்ளைகளின் ஓராண்டு காலம் படிப்பு வீணாகி விட்டதாகவும் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.